கடைகளிலும் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியவை மூலிகைகள். அந்த மூலிகைகளில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு நாம் அறிந்து உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வானகிஷ் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரில் வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த சரஸ்வதி மூலிகையை பற்றியும் இது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த சரஸ்வதி மூலிகை ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலில் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கின்ற, உடலுடைய தேய்மானத்தை குறைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சரஸ்வதி மூலிகை இன்றைக்கு கீலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கக்கூடும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கீலாய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த மார்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பாக ஒரு கரிய புள்ளி மாதிரி ஏற்படும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தசை மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த தசை மாதிரி மாறின பகுதி பார்த்திங்கன்னா கருப்பாக நெருப்பில் சுட்டா போல் ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கடுமையான அரிப்பு, அந்த இடத்துல கடுமையான எரிச்சல், கடுமையான வலி ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். கீலாய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அறுவை சிகிச்சை ஒன்று தான் அதற்கு இன்றைக்கு தீர்வாக கருதப்படுகிறது. இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 1% பேரை இந்த நோய் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு டெர்மட்டாலஜிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அதன் பிறகு சீனாவில் இருக்கக்கூடிய 4 மருத்துவ இயற்கை முறை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியுடைய முதல் 2 நிலைமைகள், அதாவது எலிகளுக்கு செய்யக்கூடிய ஆராய்ச்சியும் பன்றிகளுக்கு செய்யக்கூடிய ஆராய்ச்சியும், முதல் 2 ஆராய்ச்சிகளையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ தான் ஹியூமன் ட்ரையல்ஸ் போக போகிறாங்க. ஸோ அந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய 4 மூலக்கூறுகள் நேரடியாக ஊசி வழியாக அந்த கீலாய்ட்ஸ்குள்ளே செலுத்தப்படும் போது அந்த கீலாய்ட்ஸ் படிப்படியாக சுருங்கி கரைந்து இயற்கையான திசுவுடைய நிலைமைக்கு வருகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவாக இருக்குது. ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்பே இந்த கீலாய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரஸ்வதி மூலிகையுடைய இலைகளை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து மஞ்சள், பச்சை மஞ்சள், உலர்ந்த மஞ்சள் தூள் கிடையாது, பச்சை மஞ்சள் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து இது ரெண்டத்தையும் நன்றாக அரைத்து ஒரு பேஸ்ட் போல் செய்துட்டு கீலாய்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வைத்து ஒரு துணி வைத்து 48 நிமிடங்கள் கட்டி வைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது இந்த கீலாய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் படிப்படியாக குறைந்து கரைந்து குணமாகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க கூற்று. என்னோட ப்ராக்டிஸில் நான் அதை பண்ணி பார்க்கும்போதும் மிகப்பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுகிறது. அது 48 நாட்கள் அவங்க உபயோகப்படுத்தும் போதே அதில் இருக்கக்கூடிய எரிச்சல், அரிப்பு குறைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது மிக வேகமாக அந்த பிரச்சனை மறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கீலாய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சரஸ்வதி மூலிகை ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு புதுவிதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது உடலுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து சில திசுக்களை எடுத்து அதை டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற முறையில் அதை பெரிதாக்கி வளர வைக்கப்பட்ட திசுக்களை நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடம்புக்குள் செலுத்தும் போது அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள், மூட்டு வலிகள், இடுப்பு தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பக்கவாதத்தால் ஏற்படக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்புகள் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆனால் சரஸ்வதி மூலிகை பற்றி வந்திருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை ஒரு 30 மில்லி அளவுக்கு ஒரு தேக்கரண்டி கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது ஒரு வருட காலம் தொடர்ந்து இதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பு. அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேய்மானங்கள்,
உடலில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஈரல் செயல் குறைபாடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யானைக்கால்னு சொல்லக்கூடிய எலிஃபென்டியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு நோய், சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இதய நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கட்டிகள் மற்றும் புற்றுநோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் பிரச்சனை, அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குடலில் இருக்கக்கூடிய குடல் புண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் தசைகளில் இருக்கக்கூடிய அழற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே குணமாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிந்த ரொம்ப வயதான சில சித்த மருத்துவர்கள், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 90-92 வயசு இருக்கும். ஆனால் அவங்களுடைய உருவ அமைப்பு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு 50-55 வயது உள்ளவர்கள் போல தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட நான் பழகி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மூலிகையை எடுத்து, சரஸ்வதி மூலிகையை எடுத்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவு, ஒரு தேக்கரண்டி சுத்தமான மலைத்தேனை கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு எதுவுமே சாப்பிடுவது கிடையாது. பால் சம்பந்தப்பட்ட உணவு கூடாது, வெள்ளை சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகள் கூடாது. இந்த 2 பத்தியத்தை மட்டும் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஊர் முழுவதும் சிக்கன்குனியா காய்ச்சல் வரும்போது கூட எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த மாதிரி தொற்று நோய்கள் ஊரில் ஏற்படும் போது கூட எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மைலாவது நடக்க முடிகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உடல் தேற்றின்னு சொல்லக்கூடிய ரெஜுவனேஷன், ரசாயன மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இந்த சரஸ்வதி மூலிகை ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஆராய்ச்சி செலுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 பில், ஒரே ஒரு மாத்திரை சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் நோயற்று இருக்குமா, வழக்கமாக ஏற்படக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியுமா, வழக்கமாக ஏற்படுகின்ற சர்க்கரை நோயிலிருந்து தடுத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த சரஸ்வதி மூலிகை பற்றி சொல்லும்போது அதோட குறிப்பிலே அழகாக சொல்கிறாங்க. 1 வருட காலம் உணவில் இருக்கக்கூடிய பால் மற்றும் அசைவ உணவுகளை நீக்கி, அதே போல் வெள்ளை சர்க்கரை சம்பந்தப்பட்ட, செயற்கை சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகளை நீக்கி, இந்த சரஸ்வதி மூலிகையுடைய சாறு ஒரு 30 மில்லி ஒரு கரண்டி தேனோடு சாப்பிடும்போது உடல் வஜ்ரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நேயர்களே, இந்த சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் வெறும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் நல்ல தீர்வு கிடையாது. கீலாய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடல் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக இதை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாம் வாழும் ஒவ்வொருவரும் அக்கறை கொள்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். எனவே எவை நன்மை எவை தீயவை என்பதை அறிந்தும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இன்றைய விடியலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேனும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இன்றைக்கு செல்ஃபோன் உபயோகம் அல்லது இணையத்தை பயன்படுத்துவது என்பது உலகின் மிக முக்கியமான மக்களினுடைய கலாச்சார வாழ்க்கையின் ஒரு மையமான அம்சமாக மாறிவிட்டதை நாம் அறிவோம். இன்றைக்கு இணைய பயன்பாட்டில் அதிகமாக இணையம் அல்லது செல்ஃபோனை பயன்படுத்துபவர்கள் இந்தியர்களும் சீனர்களும் தான் என்று ஒரு புள்ளிவரம் கூறுகிறது. உலக மக்கள் தொகையில் 62% பேர் இன்றைக்கு இணையம் மற்றும் செல்ஃபோன் பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த புள்ளிவரங்கள் கூறுகின்றன. இவ்வளவு தூரம் இந்த பரவலாக்கம் என்பது அது வளர்ந்த நாடுகளில் மட்டுமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் மட்டுமல்ல, இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மட்டுமல்ல, சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற மிகச்சிறிய நாடுகளில் கூட இந்த செல்ஃபோன் உபயோகம் என்பது அல்லது இணையத்தை பயன்படுத்துவது என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இது உண்மையிலேயே உலகத்தில் வேறு எந்த விதமான ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பும்
இவ்வளவு தூரம் இவ்வளவு குறுகிய காலத்தில் பரவியதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுடைய பயன்பாட்டிற்கும் அது வந்தது கிடையாது. இது உண்மையிலேயே தொலைத்தொடர்பு சார்ந்த ஒரு புரட்சியாக மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். இதை இன்னும் சொல்லப்போனால் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசுகிறோம். உண்மையிலேயே இணையமும் அலைபேசிகளும் நம்முடைய கலாச்சார மனதை முற்றாக மாற்றி அமைத்து விட்டது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனிதர்கள் திடீரென இப்பொழுது இந்த உலகத்தை பார்த்தால் அவர்கள் வியந்து போவார்கள். அந்தளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இந்த உலகமே புதிதாக பிறந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த மிகப்பெரிய தகவல் வெள்ளம் அல்லது மனிதர்கள் எந்நேரமும் தொடர்பியல் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரலைக்குள் அவர்கள் சூழப்பட்டிருக்கிறார்கள். எந்நேரமும் ஏதாவது ஒன்றுடன் அல்லது யாராவது ஒருவருடன் தொடர்பிலேயே இருப்பது என்பது அல்லது மனிதர்கள் யாருடனும் தொடர்பெற்று தனியாக இருக்கக்கூடிய நேரம் என்பதே அபூர்வமாகிவிட்டது என்பதுதான் நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஏனென்று கேட்டால் நம்முடைய செல்ஃபோன் அல்லது அலைபேசி அல்லது நம்முடைய இணையம் சார்ந்த தொடர்புகள் இவை அனைத்துமே ஒரு விதத்தில் நம்முடைய உடல் உறுப்புகளின் ஒரு பகுதியாக அல்லது நம்முடைய அந்தரங்கமான உணர்வுகளின் ஒரு பகுதியாக அது மாறிவிட்டது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இது உண்மையிலேயே நமக்கு தகவல் தொடர்பியல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நமக்கு கொண்டு வந்ததா என்பது முக்கியமான கேள்வி. இது தனி மனிதர்களுடைய அந்தரங்கத்தை மிக முற்றாக இழக்கிற ஒரு காலமாக மாறியதில் இந்த இணையத்திற்கு அல்லது இந்த அலைபேசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு கோடானு கோடி தகவல்கள் குரல் வழியாகவும் சொற்களாகவும் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது எல்லாமே உண்மையிலேயே நம்முடைய தகவல்களாக மட்டும்தான் இருக்கிறதா அல்லது நமக்கு மட்டும்தான் உரியதாக இருக்கிறதா? நீங்கள் ஒருவரிடம் மிகவும் அந்தரங்கமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி பேசக்கூடிய ஒன்று எங்கோ பதிவாகி கொண்டே இருக்கிறது. யாரோ ஒருவர் விரும்பினால் தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஒரு டேட்டா பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் தொகுப்பை, எங்கோ சேகரமாக இருக்கக்கூடிய தொகுப்பை ஒருவர் பெற வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய அத்தனை குரல், வார்த்தைகள், சொற்கள் அனைத்துமே அவர்களுடைய கைக்கு போய் சேர்ந்துவிடும். இதிலிருந்து விதிவிலக்குகள் என்று எதுவுமே கிடையாது, பாதுகாக்கப்பட்ட தகவல்கள் என்று எதுவுமே கிடையாது. நாம் சில சமயம் சில மென்பொருள்களை பயன்படுத்தினால் நம்மை பற்றிய தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். சிலரிடமிருந்து அது பாதுகாக்கலாம். ஆனால் ஒரு அரசு விரும்பினால் அல்லது ஒரு மிகப்பெரிய வல்லரசுகள் விரும்பினால் ஒரு நாட்டினுடைய குடிமக்களினுடைய அனைத்து விதமான தகவல்களையும் பெற முடியும். உதாரணமாக நாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிற தகவல்களாக இருக்கலாம் அல்லது பல்வேறு விதமான உரையாடல்கள், இவை எல்லாமே சில சமயங்களில் பயங்கரவாதத்தை தடுப்பது அல்லது தேச விரோத செயல்களை தடுப்பது என்கிற பெயரில் அரசினால் திறந்து பார்க்கப்படுகின்றன, அவை பெறப்படுகின்றன. ஆனால் உண்மை என்பது அது மட்டுமல்ல. மாறாக குடிமக்களினுடைய மனோபாவங்களை ஆராயக்கூடியவர்களுக்கு, மக்களுடைய விருப்பங்கள், ரசனைகளின் அடிப்படையில் தங்களுடைய வர்த்தக சந்தைகளை உருவாக்குபவர்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல்களை ஆராய்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான தொடர்புகளையும் அவர்கள் ஆராய்கிறார்கள். அப்படி ஆராய்வதன் அடிப்படையில் பல்வேறு விதமான குறுக்கீடுகளை அவர்கள் உங்களிடம் செய்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய மின்னஞ்சல் நீங்கள் திறந்து பார்க்கிற போது அதற்கு அருகாமையில் சில விளம்பரங்கள் தோன்றுவதை நீங்கள் காணலாம். இந்த விளம்பரங்கள் எப்படி உங்களுக்கு வருகின்றன? உதாரணமாக நீங்கள் புத்தக வாசிப்பில் ஆர்வமுடையவராக இருக்கிற பட்சத்தில், அது தொடர்பான தொடர்புகள் நீங்கள் ஈடுபட்டிருக்கிற பட்சத்தில் புத்தகம் சார்ந்த விளம்பரங்கள் உங்களுக்கு வரும். வேறு பல ஒரு வீட்டு உபயோகப் பொருட்களின் மீது நீங்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தால், அது தொடர்பான தொடர்புகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தால் அந்த விளம்பரங்கள் உங்களுடைய மின்னஞ்சல் பெட்டியில் நீங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். அதேபோல் தான் நீங்கள் பயன்படுத்துகிற சமூக வலைத்தளங்களிலும் இத்தகைய விளம்பரங்கள் தோன்றும். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய அனைத்து விதமான மின்னணு சார்ந்த தொடர்புகள் தொடர்ந்து ஆராயப்படுகின்றன. NSA என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி, இது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. 70 சர்வர்களின் மூலமாக, உலகம் முழுக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய 70 சர்வர்கள் மூலமாக அந்த தகவல்கள் அனைத்தும் திரட்டி தொகுத்து பகுத்தாயப்படுகின்றன என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே நம்முடைய அனைவரினுடைய மனநிலையும் அல்லது நம் அனைவரினுடைய விருப்பு வெறுப்புகளும் யாராலோ கண்காணிக்கப்படுகின்றன, பார்க்கப்படுகின்றன என்பது
தனி மனிதர்களுடைய அந்தரங்கம் என்ற ஒன்று இல்லாத ஒரு இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்கிற அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய அந்தரங்கத்தை நாம் எப்படி பாதுகாப்போம் என்பதுதான் இன்றைக்கு மனிதகுலத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் திரு KVKR பிரபாகரன். ஒரு தொழிலதிபரா சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு நகை வியாபாரிகள் சங்கத்தோட அமைப்பு ரீதியாக பல பொறுப்புகளில் இருந்திருக்கார். அப்படின்னும் போது இவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், புதிய தொழில் முனைவோராக ஆகணும்னு நினைக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொழிலதிபராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை வியாபாரி அப்படின்னாலும் நகைக்கடை ஓனர் அப்படின்னு சொன்னாலும் உங்களது இது பாரம்பரியமான ஒரு பரம்பரை தொழில் கிடையாது. உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் தான் முதல் தொழிலதிபராக இந்த துறையில் வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களோட கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சிக்கல் சவால்களை கடந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறியிருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த தொழில் அப்படின்னும் போதும் இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் சவால்கள் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் அப்படின்னும் போது ஒரு முன்னோடியாக இன்னைக்கு வர இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றின பல கனவுகளோடு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் நிச்சயமாக ஒரு பாடமாக அமையும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதை, ஒரு வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இன்னைக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், நகை வியாபாரிகள் சங்கத்தோட பல பொறுப்புகளில் முன்னாடி இருந்திருக்கீங்க. அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடினமான காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எப்படி இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த ஒரு வரணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், கனவா எப்படி ஆரம்பிச்சிச்சு? முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா நான் ஒரு ஐபிஎஸ்ஓவோ இல்லை ஒரு ஐஆர்எஸ்ஓ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்றதுக்காண்டி நான் ஒரு கிராம பின்புலத்திலிருந்து வந்த ஒரு பையன். என்னுடைய தகப்பனார் பர்மாவில் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக பிழைக்கிறதுக்காண்டி பர்மா போயிருந்தாங்க, தாத்தா அப்பா எல்லாருமே. திருப்பி இந்தியாவுக்கு வந்த உடனே என்னுடைய நல்லா படிக்க வைக்கணும் செய்யணுன்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் என்னை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னை கொண்டு போய் ஊட்டியில் போய் படிக்க வச்சாங்க. பட் அவங்களுடைய கனவு என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியல. +2 பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணோடனே அப்பா நீ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ ஏதாவது வேறு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்க, வீட்டில் சும்மா உட்காந்து உனக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ எனக்கு 2-3 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று நீங்கள் நகைக்கடையில் போய் ஒரு கடையில் போய் வேலை பாரு, இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு அந்த மாதிரி ஒரு இதில், இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் அந்த எவர் சில்வர் பாத்திர கடை அந்த மாதிரி ஒரு இதில் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீ போய் தொழில் பழகி நீ பண்ணிவிட்டு நீ ஒரு 5 வருஷம் தொழில் பழகிட்டு நீ வா, உனக்கு நான் கடை வைக்கிறதுக்கு நான் உனக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஈஸியாக இருக்கிற வேலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சது நகைக்கடை தொழில் அப்படின்றது. உள்ளுக்குள்ளே உட்காந்து நம்ம பண்ணலாம், மித்த இதெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே தாத்தா அவங்க எல்லாம் ஜெம் ஸ்டோன்ஸ் தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் அது விட்டு போச்சு. ஸோ அது சார்ந்து இந்த தொழிலுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால நான் இந்த தொழிலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அவங்களும் சந்தோஷமாக என்னோடய உறவினர் பாண்டியன் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடையில் அங்கே போய் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அங்கே ஒரு 5 வருஷம் நான் அப்போ தங்க கட்டுப்பாடு இருந்தது. சாதாரணமாக எல்லாருனாலையும் கடை வைக்க முடியாது. அதுக்கு லைசன்ஸ் சிஸ்டம் இருந்தது. ஸோ 89ல் விபி சிங் சார் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப அபாலிஷ் பண்ணாங்க அந்த கோல்ட் கண்ட்ரோல் ஆக்டை. அது வரைக்கும் ஏதாவது ஒரு கடையில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும். வேலை பார்க்குறப்ப அந்த வேலை பார்த்ததுக்குரிய அத்தாட்சி இருக்கணும். 5 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருந்தா தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்தேன். நான் நகைக்கடைக்கு தொழில் பழகிறதுக்கு நான் வர்றப்போ என்னுடைய வயசு நான் +2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன்னா கிட்டத்தட்ட 14 வயசு அந்த ரேஞ்ச் தான் நான் வந்தேன்.
அந்த காலகட்டத்தில் வந்து நகைக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து இன்னொருத்தங்க தெரியாதவங்களை யாரையும் வந்து உள்ளே விட மாட்டாங்க. ரெண்டாவது அது வந்து ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த தொழிலில் இருந்தாங்க. என்னுடைய இதில் வந்து யாருமே அந்த மாதிரி இந்த தொழிலில் இல்லை. நாங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் டீல் பண்ணிட்டு இருந்தால் கூட நகையில் வந்து நாங்கள் வந்து தங்கத்தில் வந்து நாங்கள் வந்து இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் வந்து அந்த கடையில் வந்து என்னை போய் வேலைக்கு சேர்த்து விட்டதுனால நான் காஃபி டீ எல்லாம் வாங்கி அடிப்படையிலேருந்து வந்து நாங்கள் அந்த மாதிரி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அவங்க வந்து என்னை சரி நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தில் டீல் பண்ண விட்டாங்க. போய் பட்டறைக்கு போகிறது, பொற்கொள்ளர்கள்கிட்ட தங்கம் கொடுத்து வாங்குறது, அவங்ககிட்டேருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாம் வந்து எந்த மாதிரி தங்கம் கொடுக்கணும், எப்படி அது எத்தனை பர்சன்டேஜ் கோல்டு மிக்ஸ் பண்ணி காப்பர் மிக்ஸ் பண்ணால் கோல்டு எத்தனை பர்சன்டேஜ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னை அங்கே வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க. 5 வருஷம் நான் அங்கே இருந்தேன் நான். ஸோ 89 வந்து எங்கள் அப்பாவுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால அவர் சரி நீ ஒரு கடை வச்சுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபண்ட்ஸ் கொடுத்து வச்சாங்க. 89 தான் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இந்த நகை கடை வந்து பரம்பரையாக அப்படியே ஜெனரேஷன் அவங்களே தான் ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த பிஸ்னஸ் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் நிறையா பார்ஷியாலிட்டி காமிச்சாங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பசங்ககிட்டே அவங்க சொல்லுவாங்க திருப்பி அவனுக்கு நிறையா விஷயம் தெரியாமல் பார்த்துக்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வந்து மித்த எந்த தொழிலோட இந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டிமேசி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவங்களோட வந்து இது வந்து சென்டிமெண்ட் சார்ந்த ஒரு தொழில். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப நாங்கள் காது குத்துறதுக்காக நாங்கள் ஒரு தோடு கொடுத்துருப்போம், அந்த குழந்தைக்கு காது குத்து விட்டுருப்போம். அதனுடைய வளர்ச்சியில் முழுக்க அதை நாங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் மேலே வந்து எல்லாருக்குமே ஈடுபாடு பாசம் வந்து அதிகம். அவங்க நகைக்கடைக்கு வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு தம்பி நீ காது குத்து விட்டு எல்லாம் அந்த பொண்ணு தான்ப்பா இது பார்த்தியாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், எங்கள் வீட்டு பொண்ணு வளர்கிற மாதிரி நாங்களும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் திருப்பி வந்துட்டு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறப்ப வந்து யார் நல்லா அட்டன் பண்ணுறாங்களோ, ஒரு கஸ்டமரை வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ்மேன் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வர்றது வந்து வாய்ப்பு அதிகம். அப்போ இவர் வந்து நமக்கு ஒரு போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யாரும் வந்து தெரியாதவங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டாவது வந்து நான் வந்து பின்புலத்தில் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் கடை வச்சுட்டாரு அப்படின்னா நமக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நகைக்கடை அதிபர் மிஸ்டர் துரைராஜின்னு சொல்லி தெரியுது, அவர் தான் வந்து எனக்கு வந்து குரு. அவர் தான் எனக்கு வந்து அதெல்லாம் நினைக்காம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து அவர் தான் வந்து திருப்பி. ஸோ 5 வருஷம் நான் அவர்கிட்ட இருந்தது தான் எனக்கு வந்து படிப்பினை. அவர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மித்த நகைக்கடைக்காரங்களை வந்து அந்த டைமில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நகைக்கடை வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக கிடையாது, அது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தது. இந்த பொருள் கொடுக்குறது செய்கிறதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரெசிப்ட்டு இங்கேருந்து மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது அது சும்மா பொருள் போய் காமிச்சிட்டு வர சொல்லுவாங்க, காமிச்சிட்டு அவங்க ஒரு மதிப்பீடு பண்ணி கொடுப்பாங்க, அது ஒரு பேப்பரில் குறித்து கொடுப்பாங்க, அதை நம்ம திருப்பி கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு அது எவ்வளோ விலைன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். அதில் வந்து அவங்க நம்பிக்கையான ஆளை தான் வச்சுக்கிற முடியும், அவங்க குடும்ப ஆளை தான் வச்சுக்கிற முடியும். ஏன்னா நடுவில் வந்து இந்த பொருள் கொண்டு போனதுக்கோ வந்ததுக்கோ ஒரு அத்தாட்சி இருக்காது. ஒரு நகைக்கடையில் போய் பட்டறையில் போய் கொடுக்க போகிறீங்களோ அல்லது ஒரு அடுத்த கடைக்கார்ட்ட போய் ஒரு பொருள் கொடுத்துட்டு வர்றீங்களோ வாங்குறதுக்கோ வந்து எழுத்தோ ரெசிப்டோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அவங்க உறவினர்கள் அவங்கள மட்டும்தான் அவங்க வந்து வச்சுக்கிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். எங்கள் அப்பா மேலே இருந்த ஒரு மரியாதைனாலையும் என் குடும்பத்து மேலே இருந்த ஒரு பற்றுனாலையும் என்னை வந்து அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன், அது பெரிய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். திருப்பி ஓகே, இந்த மாதிரியான ஒரு சவால்களில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாகவே இருந்திருக்கு போல இருக்கும். இப்போ நீங்கள் என்னதான் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு இடத்துல பணிபுரிந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கினோம் அப்படின்னாலும் மற்ற இதை மாதிரி இது ஒரு சாதாரணம் இல்லை. தங்கம் அப்படிங்கும்போது முதலீடும் அதிகமாக இருக்குது. இதில் உறவினர்கள் மட்டுமே இது எதுவுமே எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் ஒருத்தங்க கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சதாக இருந்தது? உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கான இடம்ன்றது எப்போ உருவாச்சு?
இது இப்போ பார்த்தீங்கன்னா 89 பார்த்தீங்கன்னா நாங்கள் கடை வைக்கிறப்ப வந்து என் வயசுடைய ஆள் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 21 வயசு. அந்த வயசில் வந்து தனியாக ஒருத்தர் நகைக்கடை வச்சுருக்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். தனியாக வந்து அவங்களுடைய தகப்பனாரோ அவங்களோட உறவினரோ அல்லது அவங்கள வீட்டை சார்ந்தவங்கள ஃபேமிலி பீப்புள் யாருமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு 21 வயசில் ஒருத்தர் ஒரு கடை வைக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இப்போ நாங்கள் கடை எங்களோட கடை அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது கடைன்னு தான் சொல்லணும். அது சின்ன சைஸ். அது ஒரு 8x 8 கிட்டத்தட்ட ஒரு 100 சதுரடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறப்ப பெரியவங்கள்லாம் வருவாங்க, கடை திறக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, என்னப்பா உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா, கடை திறக்கிறதுக்கு நீங்கள் வந்துருக்கிறீங்க, உங்கள் ஃபாதர் யாரும் வரல, அப்பா யாரும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வருவாங்க, ஊருக்கு போயிருக்காங்க வருவாங்க, சரி பத்திரமா பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோர்கள்லாம் இருக்காது. ஒரு ஷட்டர் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள நகை இருக்கும், அவ்வளோதான். திருப்பி பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் எங்களை வந்து ஒரு சொல்ல போனோம்னா ஒரு வித்தியாசமான பார்வையை பார்த்தாங்க. நாங்களே வந்து அந்த கடையை வந்து நானே என் தம்பி 2 பேரும் வந்து தம்பியும் படிப்பு பாதியில் விட்டுட்டு வந்துட்டார். ஸோ அவரையும் நான் அந்த கடைக்கு சேர்த்துக்கிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அவர் க்ளீன் பண்ணுறாருன்னா நான் கடை தொடப்பேன். நான் க்ளீன் பண்ணால் அவர் தொடப்பார் திருப்பி வந்துட்டு. நான் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்தில். நீ சொல்லப்போனால் டெலிஃபோன் கூட அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் சம்பாரித்து டெலிஃபோன் வந்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஃபோன் வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம். அன்றைக்கி வந்து டெலிஃபோன் வந்து ஒரு கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னோம்னா நம்ம ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் ப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம பணம் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னேறி எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் ஒரு ஃபோன் கனெக்ஷன் வாங்கினோம் பிஎஸ்என்எல்ல அந்த காலத்தில். அது கிட்டத்தட்ட அன்றைக்கி தொகைக்கு வந்து கிராம் 200 இருக்கிறப்ப நாங்கள் 27,000 கொடுத்து ஃபோன் கனெக்ஷன் வாங்குகிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் சம்பாரித்தோம். நாங்கள் அதில் வந்துட்டு எங்கள் மேலே சின்ன பசங்கன்றதுனால எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு மித்தவங்க எல்லாருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து நிறையா பேர் வாடிக்கையாளர் வந்தாங்க. எங்கள் மேலே இருக்க நம்பிக்கை, சின்ன பசங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், என்தூசியாஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துருந்தாங்க. ஸோ அவங்களெலாம் வாடிக்கையாளர் தான் மெயின் எங்களுக்கு வந்துட்டு. எங்களுக்கு ரெண்டாவது அந்த இன்வால்மெண்ட், அந்த தொழில் வந்து புதுசாக என்ன வந்துச்சுன்னா நாங்கள் உடனே அதை அமுல்படுத்துகிற மாதிரி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து எங்களோட சொந்த டிசைன்ஸு படம் வரைகிறதுனாலும் சரி, உருவாக்குறதுனாலும் சரி, எங்கெங்கே எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும். இப்போ வந்து அந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் போய் கலந்துக்கிறது, இன்றைக்கி என்ன புதுசாக ட்ரெண்டு என்ன வந்திருக்கு, புதுசாக என்ன அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் நல்லா மேக்சின்ஸு ஃபெமினா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மேக்சின்ஸ் வரும், குமுதம், அதிலலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி அப் டு டேட் வந்து மதுரை மாதிரி ஒரு Tier 2 சிட்டியில் வந்து அன்றைக்கி வந்து அது ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ அதெல்லாம் நாங்கள் உடனே நாங்கள் வந்து எங்ககிட்ட கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஸோ சின்ன கடையாக இருந்தாலும் நல்ல டிசைன் கிடைக்கும், நிறையா அவங்க வந்து சின்சியராக வந்து நமக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்ல பொருளாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட ஆர்டர் நிறையா கொடுத்தாங்க, வச்சாங்க. இது போக அன்றைக்கி வந்து இந்த ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இல்லாமல் இருந்தது வந்து. ஸோ அந்த காலகட்டத்திலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஃபாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நீ 22 கேரட் விற்கிற அப்படின்னா 22 கேரட் தான் நம்பி கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக 22 கேரட் தான் கொடுக்கணும். அது மாதிரி இருந்தால் நீ இந்த தொழில் பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி இருந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய, அதுதான் எங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் 22 கேரட் தவிர நாங்கள் வேறு நகைகள் நாங்கள் விற்கிறது கிடையாது. அந்த குவாலிட்டியும் நாங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். போக வந்து எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப இருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய வாடிக்கை வளர்ச்சியிலையும் எங்களுக்கு அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. என்ன காரணம்னா, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து எங்களை நம்பி தான் அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. எங்ககிட்ட பொருள் அவ்வளோவா இருக்காது, ஆர்டர் கொடுப்பாங்க, ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இது அப்படியே பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இங்கே யார் அதை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு, அது ஏற்கனவே எங்களுக்கு அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு அது பண்ண முடிஞ்சிச்சு. இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸர்ஸ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து இந்த சென்ட்ரல் எக்ஸைஸு இந்த பீப்புளெலாம் இருப்பாங்க. இந்த நகைக்கடை தொழிலில் இருக்கிறவங்க பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் படிப்பறிவு வந்து கம்மியானவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் வர்றதுனால 6th 7th அந்த படிப்பு முடித்த உடனே அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸை பார்த்தோன்னே ஒரு பயம் வரும்.
எங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா எங்களோட எக்ஸ்போஸ்டர் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஃபாதர் வந்து நல்லா என்ன சின்ன குழந்தைங்க ஹாஸ்டலில் இருந்ததுனால பயம் இல்லாமல் இருந்தோம். ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணலாம், என்ன பேசணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இருந்ததுனால அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கொஞ்சம் இது பண்ணி கற்றுக்கிட்டோம். தெரியலன்னா அவங்ககிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் ஆஃபீஸர்ஸ், சார் நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இது பண்ண தெரில, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு இல்லாமல் பார்த்துக்குறோம் சொல்லுவோம். ஸோ அவங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. திருப்பி வந்துட்டு எல்லாருமே எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லா பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். நகை இதில் எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு இடத்துல போய் வாங்கினோம்னா புடவையாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், நம்ம அதில் தான் தொடர்ச்சியாக போவோம் அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் இன்னும் பெண்கள் மத்தியில் இன்னும் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது புதுசாக ஆரம்பித்த அந்த ஒரு காலகட்டம், முதல் ஒரு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து அந்த வாடிக்கையாளரை இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தனி யுக்தியாக இருக்கும். அன்றைக்கி வந்து என்னன்னா அதான் முன்னாடியே நான் சொன்னேன், சின்ன பசங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சியில் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. வந்த கஸ்டமர் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவங்க, வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, பையன் இந்த மாதிரி கடை வச்சுருக்கானாமே, நான் சரி நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். நீங்கள் போனால் அந்த பக்கம் போனால் போய் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் திருப்பி வந்துட்டு. ஸோ அவங்க வருவாங்க, முதல் ஒரு சின்ன பொருளாக வந்து ஏதாவது ஆர்டர் கொடுப்பாங்க, அதாவது ஒரு 1/2 பவுன் இது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கைக்காண்டி கொடுப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்தோன்னே அடுத்த டாஸ்க்கு எங்களுக்கு ஒரு 3 பவுனில் ஏதாவது ஒரு 5 பவுனில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிப்படியாக அவங்களுக்கு நம்பிக்கை வந்து வேர்ட் ஆஃப் மவுத், அவங்க போய் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லி அவங்க நல்லா பண்ணுவாங்க பசங்க, சின்ன பையங்க தான். ரெண்டாவது நாங்கள் இன்றைக்கி வந்து தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுவோம். நாங்கள் நல்லா ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் எழுந்து நின்று வணக்கம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இருக்கிற பழக்கம். எங்களால் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க முடியும். இன்றைக்கும் நாங்கள் அதை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் வந்து திருப்பி வந்துட்டு ஸோ அதுவும் அவங்களுக்கு எங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த பணிவு, நாங்கள் அவர்கிட்ட காமிக்கிற அந்த ஈடுபாடு, அவங்க என்ன சொன்னாலும் டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து படம் வரைகிறது செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸை பூராமே நான் வந்து உடனே ஸ்கெட்ச் பண்ணிடுவேன். நான் திருப்பி வந்துட்டு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஜிம்கியில் வந்து 3 இடத்துல சலங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 3 இடத்துல எப்படி வரும்ன்றது 3 டைமென்ஷன் வியூவில் ஸ்கெட்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருந்தது. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால நான் என்னால் ஈஸியாக வந்து சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வேர்ட் ஆஃப் மவுத் தான் மெயினாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் திருப்தியாக அடைஞ்சிட்டாங்க. சென்டிமெண்ட் நீங்கள் சொன்னீங்க திருப்பி வந்துட்டு, சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது முழுக்க நிறைய பேருக்கு கடவுள் மேலே இது மாதிரி நம்பிக்கை இருக்கா என்னன்றது தெரியாது. பட் எங்களுக்கு எங்கள் தொழில் மேலே நல்ல ஈடுபாடு இருந்தது. ஸோ எது செய்தாலும் நாங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்தோம் நாங்கள். அதனால் அவங்களுக்கு பொருள் நல்லபடியாக போய் சேர்ந்துச்சு. அதனுடைய கலரில் முதற்கொண்டு நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். இன்றைக்கி கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா பாலிஷிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியாக இருந்த காலத்துலேயே நாங்கள் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணோம் நாங்கள் ஜுவல்லரிலாம் வந்து. ஸோ அது ஃபினிஷே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபினிஷே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எடுத்து அவங்களே வந்து 2 பேர்கிட்ட சொல்லி செஞ்சு, ரெண்டாவது அதிர்ஷ்டவசமாக வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க செய்ய இருக்கிறப்ப சென்டிமெண்ட்டாக நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வேறு விதமான ஒரு சவால்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது, போட்டியும் அதிகமாக இருக்குது, எதுவுமே மக்கள்கிட்ட உடனே போய் சேர்ந்துருது. மார்க்கெட்டில் எந்த விஷயம் வந்தாலும் அதை நேரடியாக அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னும் போது இன்னும் அதிக ஒரு கவனம் தேவைப்படுற ஒரு சூழல் தான் இல்லைங்களா? இன்றைய சூழலில் பிஸ்னஸ் அப்படின்ற போது எப்படி இருக்குது? நாங்கள் இப்போ அதை வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் எங்களை வந்து சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதுன்றது எங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், பெரியவங்க சொன்ன விஷயம். அதனால் நாங்கள் வந்து அப் டு டேட் ஆகிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட் அப் டு டேட் இந்த சென்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து டைரெக்டாக டெய்லி வந்து நாங்கள் வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நானும் பிரதர் பேசி பண்ணுறப்ப நம்ம மெசேஜ் அனுப்பின எஸ்எம்எஸ் வந்த புதுசு அது வந்துட்டு. ஸோ அன்றைக்கே வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு யார் யார் மொபைல் ஃபோன் வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக டெய்லி கோல்டோட ரேட்டை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் அனுப்பினோம். இது அனுப்பிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரேட் அனுப்புகிறீங்க, அன்றைக்கி அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி
அவங்களுடைய பர்த்டேஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு க்ரீட்டிங்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் நாங்கள். அப்புறம் ரேட் வந்து அனுப்பிட்டு இருக்கிறப்ப கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எனக்கு ரேட் அனுப்புகிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பாமல் இருக்கிறீங்க, அவங்க நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த இதையும் பண்ணுறப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் கிடைக்கக்கூடிய ஒரு பேஸ் கிடச்சிச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க திருப்பி வந்துட்டு, இன்றைக்கி வந்து யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய டார்கெட் வச்சுருக்குறாங்க. அவங்க திருப்பி வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மீடியம்னு சொல்கிறோம், எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க திருப்பி வந்துட்டு. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான பணம் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு வந்து நமக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. பட் எங்களை மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கஸ்டமர் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அதிகமான செலவு பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படுறாங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரே ஒரு பாதிப்பு எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், பொதுமக்கள் வந்து நல்ல விஷயங்களை விட ஒரு தப்பான விஷயத்தை வந்து அதிகமாக நம்புவாங்க. நாங்கள் சில சமயம் வந்து வருத்தப்பட்டிருக்கோம். சில சமயம் நாங்கள் அதுக்கு மாற்றாக வந்து விளம்பரமும் நாங்கள் கொடுத்தோம். ஒரு நாளேடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து ஒருத்தர் தள்ளுபடி வந்து நான் பண்ணுறேன், 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அவர் விளம்பரம் கொடுக்குறது அது பக்கத்துலேயே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தள்ளுபடியை கண்டு ஏமாறாதீர்கள் நாங்கள் கொடுத்தோம். கொடுத்தோன்னே எங்கள் சைட்லேருந்தே ஜுவல்லரி பீப்புள் நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க, நீங்கள் தான் தைரியமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொட்டேஷன் கொடுத்தாங்க திருப்பி. நான் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு நகை செஞ்சு தரேன், நீங்கள் ஏன் இன்னொரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ப்ளேம் பண்ணி சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசித்தோம். அப்புறம் திருப்பி அப்புறம் ஒரு வேர்டிங்ஸு திடீர்னு எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு திருப்பி வந்துட்டு, ஷாஜஹான் could have not built தாஜ்மஹால் if he has gone for a lowest quotation அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் கட்டுறப்ப அவர் ஒவ்வொருத்தர்கிட்டே கொட்டேஷன் கேட்டு கட்டியிருந்தாருன்னா அழகான தாஜ்மஹால் உருவாக்கியிருக்கிறாரு. இதை நாங்கள் சொன்னோம். அந்த கஸ்டமர் எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல, பட் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க திருப்பி வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரோஆக்டிவாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு பதிலாக கொடுக்குற மாதிரி. பட் ரெகுலராக எங்களால் அது பண்ண முடியாது. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி, கார்ப்பரேட் கம்பெனிஸ்காரங்க வந்து அவங்க ₹1 செலவு பண்ணுறாங்கன்னா டிவைடட் பை 100 கடை வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு 100, எங்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு ஷோரூம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அவங்களோட போட்டி போட முடியாது. பட் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து சாதாரணமாக நினைக்கிறதில்ல. முடிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் நேரடி நீங்கள் கான்டாக்டில் இருக்கீங்க, உங்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால உங்களோட பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ச்சியாக எங்களோட வாடிக்கையாளருடைய நல்ல இது கெட்டது எல்லா விஷயத்துலையும் நாங்கள் வந்து முழு ஈடுபாடோட, அவங்க ஃபோனில் சொன்னாலும் சரி, இல்லை டைரெக்டாக வந்து இன்வைட் பண்ணாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் கலந்துக்கிடுவோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நன்றி வந்து அது ஒன்றில் தான் கிடைக்கும். எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்க, ஏன்னா அவங்க தான் எங்களுடைய முதலாளி. அவங்க கொடுக்குற வருமானத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள நாங்கள் மதிக்கணும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அட்டன் பண்ணுறது செய்கிறதுன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களோட அந்த ரெப்போ இருக்குது கஸ்டமர் கூட. ஒரு தொழிலதிபராக இன்னைக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம், நகைக்கடை அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வழியாக வந்த ஒரு நிலையிலிருந்து முதல் தலைமுறையாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு இளம் வயதில் உள்ளே போய் 28 ஆண்டுகள் இதில் இன்னைக்கு பயணப்பட்டு ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளத்தை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த தொழிலை பற்றின நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட விதம், உங்களுடைய வாடிக்கையாளரை கவர்றதுக்காக நீங்கள் கையாண்ட யுக்திகள், இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பயணத்தை நீங்கள் எப்படி தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வானொலியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இலக்கியமும் சூழலியலும் என்னும் ஒரு அரிய நூலை பேராசிரியர் யாழ் சந்திரா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற மீனாட்சி புத்தக நிலையம் அதனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நூலில் சிறு நூல்தான், ஆனாலும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையும் சாரம் மிகுந்ததாக இருக்கிறது. இலக்கிய புலமையும் சூழலியல் பற்றிய பார்வையும் அந்த நூலுள் இணைந்திருக்கின்றன. பல செய்திகள், நாம் அறியாத செய்திகளையெல்லாம் அந்த நூல் கொண்டு வந்து தருகிறது.
பழைய சங்க இலக்கியங்களிலிருந்து சுற்றுச்சூழல் பற்றிய சிந்தனைகளை எடுத்து தருகிறது. மலை வளம் பற்றி எத்தனை நூல்கள் சொல்லுகின்றன. வையை ஆற்று நீரின் அழகு பற்றி பரிபாடல் எப்படி செய்திகளை தருகிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகளை அந்த நூலில் பேராசிரியர் யாழ் சந்திரா அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார். குறிப்பாக பரிபாடலில் வையை பற்றி இடம்பெற்றிருக்கிற பாடல்களிலிருந்து பல வரிகளை எடுத்துக்காட்டி எப்படி ஒரு காலத்தில் வையை ஆற்றில் நீர் பெருகி ஓடி வந்தது, அப்படி ஆற்றில் நீர் வருகிற போது அது எப்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருந்தது என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். வையை ஆறு என்பது இன்றைக்கும் மதுரையினுடைய உயிர் நதி என்று சொல்லலாம். முல்லை பெரியாறு என்று 2 ஆறுகள், அந்த 2 ஆறுகளும் சேர்ந்து முல்லை பெரியாறாகி அந்த முல்லை பெரியாறினுடைய ஒரு கிளையாகத்தான் வையை நதி ஓடி வருகிறது. எனவே அந்த பெரியாறு அணையிலே இருந்து கூடலூர், பெரியாறு அணை, கம்பம், தேனி என்று வந்து மதுரையின் நகருக்குள் ஓடி பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவில் அந்த வையை நதி பாக் நீரணையிலே கலக்கிறது. 258 கிலோமீட்டர் நீளம் ஓடி வருகிற அந்த வையை நதிதான் தெற்கு மாவட்டங்களை செழிக்க வைத்த நதி. இது பற்றிய செய்திகளெல்லாம் படிக்கிற போது நம்மை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி வருவதற்கு பதிலாக ஒரு வேதனை வந்து சேருகிறது. இப்படி ஓடி வந்த வையையா இன்றைக்கு வெறும் மணல் ஆறாக நம் கண்களுக்கு படுகிறது என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. பரிபாடல் என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் பிற்காலத்தில் வந்த நூல் என்று பரிபாடலை சொல்லுவார்கள். கிபி 4-5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, இல்லையென்றாலும் 3ஆம் நூற்றாண்டுக்கு குறையாமல் பிந்திய நூல்தான் என கலித்தொகை, பரிபாடல் ஆகிய 2 நூல்களையும் சொல்லுவார்கள். அந்த பரிபாடலில் வையை ஆறு பற்றி மட்டும் 8 பாடல்களில் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3வது பாடலின் தலைப்பே வையை என்பதுதான். முழு பாடலும் வையை நதி பற்றித்தான் பேசுகிறது. எனவே அன்றைக்கு ஏறத்தாழ 1500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் எப்படி வையை ஓடி வந்தது, அந்த வையை நதியில் எப்படி மக்கள் மகிழ்ந்து குளித்தார்கள் என்கிற செய்திகளையெல்லாம் பரிபாடல் விளக்குகிறது. அது வெறும் செய்தியாக மட்டுமல்லாமல் கவித்துவ அழகோடு ஒரு உயிர்ப்போடு அந்த கவிதைகளில் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வையை ஆறு ஓடி வருகிற அந்த ஒலி கேட்டு நள்ளிரவிலேயே மக்கள் மதுரையில் விழித்து கொண்டு புனலாட புறப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. பெயலால் பொழிந்து மழைதான், ஆற்றுக்கு அடிப்படை மழைதான், பெயலால் பொழிந்து பலாறு நந்த நலன் நந்த நாடு அணி நந்த புலன் நந்த வந்தன்று வையை புனல் என்று பரிபாடல் சொல்லுகிற போதே நமக்கு வையை ஆற்றில் ஒரு முறை குளித்து எழுந்ததைப் போல உணர்வு வருகிறது. எப்படி வருகிறது வையை நதி? பெயலால் பொழிந்து, மழைதான், மழை கொட்டிய காரணத்தால் அது பொலிவு பெற்று வருகிற போது மற்ற ஆறுகளும் அவற்றோடு சேர்ந்து கொள்ள பல ஆறு நந்த, வருகிற வழியெல்லாம் நலன் நந்த, நாடு அணி நந்த, புலன் நந்த என்று அந்த ஆசிரியன் சொல்லுகிறான். அந்த பகுதியிலே நலம் சேர்கிறது, நாட்டுக்கு அணி சேர்கிறது. அங்கே இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலங்களெல்லாம் புலன், எல்லா நிலன்களும் பயன்பெறுகின்றன. வந்தன்று வையை புனல் என்று மக்கள் மகிழ்ந்து ஆடுகிறார்கள். அந்த வையை புனல் வருகிற போது அந்த பகுதியினுடைய வேளாண்மை செழிக்கிறது, அந்த மக்களினுடைய வாழ்வு செழிக்கிறது. வையை என்பது அந்த மக்களின் தாய்ப்பால் போல இருந்திருக்கிறது. மிகப்பெரிய நதி அல்ல, கங்கையைப் போல காவிரியைப் போல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஓடுகிற நதி இல்லை. 258 கிலோமீட்டர் என்றாலும் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற 5-6 மாவட்டங்களுக்கான குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பது வையை ஆறு தான். இன்றைக்கு வையை இல்லை, வையை ஓடிய தடம்தான் மீதம் இருக்கிறது. தொடக்கத்தில் இருக்கிற கம்பம், தேனி போன்ற அந்த பகுதிகளிலேயே இன்றைக்கு வையை ஆற்றின் வரவு குறைந்து போயிருக்கிறது என்றால் கடைமடையிலே இருக்கிற சிவகங்கையினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் அறிவோம். எனவே சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் வையை ஆற்றின் வரவு குறைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் பரிபாடலில் எப்படி வையை நதி ஓடி வந்தது என்கிற அழகை சந்திரா அவர்கள் எடுத்து காட்டுகிறார். எப்படி வந்தது வையை நதி என்பதை பரிபாடல் ஒரு தொடரில் சொல்லும். பாண்டியன் படை போல வந்தது, வந்து கொண்டே இருந்தது. பாண்டியன் படையை
புகழ்ந்து சொல்லுகிற அந்த நோக்கத்தோடு அந்த வரி எப்படி பேசுகிறது என்றால், பாண்டியன் படை வருகிறது என்றால் வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த வையை நதி பாண்டியன் படை போல வந்தது. வருகிற போது அது வெறுமனே கையை வீசி கொண்டு வரவில்லை. மிளகு, சந்தனம், அகில் எல்லாவற்றையும் வருகிற போதே அடித்து கொண்டு வந்து கரைகளில் வீசியது என்று பரிபாடல் சொல்லும். எண்ணி பாருங்கள், உண்மைதான். அந்த பகுதியில் தேனியில், போடிமெட்டில் இன்றைக்கும் மிளகு அதிகமாக விளைகிறது. எனவே மிளகு, ஏலம், அகில், சந்தனம் எல்லாவற்றையும் கரைகளில் வீசிவிட்டு போகிறதாம் அந்த வையை நதி. அது மட்டுமல்ல, வையை நதியினுடைய மனம் எப்படி இருக்கிறது ஏனென்றால், அது நுரை பல கொண்டு அதிலே பூச்சுமந்து புனல் பறந்து கமழ்தாரும் சுண்ணமும் கோதையும் மாலைகளும் ஆண்கள் பூசிக்கொண்டு கொழிக்கிற அந்த சந்தனமும் எல்லாம் கலந்து ஒரு புதிய மணத்தோடு வையையாறு வருகிறது. அந்த மனம் வருகிற போதே வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வையையில் புதுவெள்ளம் வந்துவிட்டது என்கிற தகவல் வருகிறது. அந்த தகவலை அந்த தென்றலின் சந்தன காற்று சுமந்து செல்லுகிறது என்று அந்த கவிதை சொல்லுகிற போது, பரிபாடல் நம்முடைய இலக்கியம், நாம் படிக்க வேண்டிய இலக்கியம், 8 தொகை நூல்களுள் ஒன்றாக இருக்கிற இலக்கியம். அந்த இலக்கியத்தை படித்து பார்த்தால் அந்த 8 பாடல்களில் வையை நதியினுடைய அழகு, வையை நதியினுடைய பெருக்கம், வையை நதி தந்த வாழ்வு அனைத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோமே என்கிற ஏக்கம் ஒரு பக்கத்திலே இருந்தாலும், பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாவது அந்த பாடல்களை நாம் படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தொகுத்தும் பகுத்தும் ஆய்ந்தும் பல செய்திகளை அந்த நூலில் பேராசிரியர் யாழ் சந்திரா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிளினிக்கல் ரிசர்ச் துறை மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள். கிளினிக்கல் ரிசர்ச் துறை அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா உயிரியல் மாணவர்கள், அதாவது +2 லைஃப் சயின்ஸ், +2 சயின்ஸ் எடுத்து படித்த எல்லா மாணவர்களுக்கும் உரிய ஒரு துறையாகும். கிளினிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு புது மருந்து எப்போ நம்ம ஒரு ட்ரக் கண்டுபிடித்து அதை ஒரு மிருகங்களில் முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த துறைக்கான பெயர் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ். அந்த ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸில் மிருகங்கள் மேலே டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த மருந்தை மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த துறைக்கான பெயர் தான் கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ இது பல்வேறு மக்களுக்கு இந்த துறையுடைய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு பயோடெக்னாலஜி இல்லை பிஎஸ்சி நர்சிங், டாக்டர்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி, ஃபார்மசி, அந்த எல்லா துறையும், எல்லா லைஃப் சயின்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஆயுர்வேதிக் மெடிசன், இந்த மாதிரி என்ன லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் எடுத்திருந்தாலுமே ஒரு துணை படிப்பாக, ஒரு கிளை படிப்பாக ஒரு டிப்ளமா இன் கிளினிக்கல் ரிசர்ச், ஃபார்மகோவிஜிலன்ஸ், சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு படிப்பை எடுத்து படிக்கும்போது அதற்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளினிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற துறையை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு புது மருந்து ஒரு ட்ரக் ஃபார்முலேஷன் R&D நடக்கும். அதுக்கப்புறம் ட்ரக் டிஸ்கவரி பண்ணி அந்த மருந்தை தயாரிப்பாங்க. ஸோ அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு மருந்து தயாரித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் மருந்து மார்க்கெட்டுக்கு நேரடியாக வர்றதில்லை. முன்னொரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு மிருகங்களில் மட்டுமே டெஸ்ட் பண்ணி, மிருகங்களுக்கு டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறமே அது மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலையில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு மருந்து சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு கொடுத்த மருந்து ஒரு 10 வயதுக்கு அப்புறம் நிறைய சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய சீரியஸ் அட்வர்ஸ் ஈவென்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்ததுக்கு பிறகு நம்ம ஏன் ஒரு மருந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலையில் ஒரு மனிதர்களுக்கு ஒரு 50 பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொண்டு வரும்போது, அதுவும் இது எல்லாமே ஒரு மருத்துவர்களுடைய கம்ப்ளீட் ஒரு கண்காணிப்போடு நடக்கும்போது இந்த துறை ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா இது நம்மக்கிட்ட தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் கிளினிக்கல் ரிசர்ச் துறை தாண்டி அதோடைய இன்விஜிலேஷன், அதோடைய டேட்டா மேனேஜ்மெண்ட், இத்தனை 1000 பேருக்கு, இத்தனை லட்சம் பேருக்கு இந்த மருந்துகள் கொடுத்து இந்த சரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அது மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோடைய
விளைவுகள் அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்பவே ஒரு நம்பகத்தனமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறை இவ்வளோ வேகமாக வளர்ந்ததுக்கான காரணம். ஸோ இன்றைக்கு மருந்து துறையில் ஒரு மருந்து வெளிவரணும்னா அது கிளினிக்கல் ரிசர்ச் துறை தாண்டி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ், இந்த 3 துறைகளும் இந்த 3 வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மருந்து ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெளியே வர முடியும். ஸோ இந்த துறை தான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் துறை அப்படின்னு சொல்கிறோம். இதோடு சேர்ந்த பல கிளை துறைகள் இருக்குது. அதாவது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிகளில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, கினி பிக்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பரிச்சயமான ஒரு துறை, ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சார்ந்த பல துறைகள் இருக்குது. அதாவது டாக்சிகாலஜி அண்ட் அந்த டாக்சிகாலஜியில் வந்து ட்ரக் டிஸ்கவரி, அதுக்கான சில பல துறைகளும் இருக்குது. ஸோ ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய துறை. ஒரு மருந்து தயாரித்து அதுக்கான ப்ரீ கிளினிக்கல் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து ப்ரீ கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து வெற்றிகரமாக வந்ததுக்கு பிறகு அதுக்கான அப்ரூவல், FDA அப்ரூவல் மருந்துகள் வாங்கினதுக்கு பிறகு கிளினிக்கல் ரிசர்ச் துறையில் அந்த பர்டிகுலர் மருந்து வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறையில் வேலை பார்க்குறதுக்கான வேலைக்கு பேர் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் மாலிக்யூலுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய சுகர் குறையவே மாட்டேங்குது. ஸோ அதோடைய டோசேஜ் ஜாஸ்தியாகும், இல்லை மாத்திரைகள் அதிகமாக கொடுக்க வேண்டி வரும், இல்லை ஒரு டயபெட்டிஸ் அப்படிங்கும் போது ஹைப்பர் டென்ஷன் கூட இருக்கும், கொலஸ்ட்ரால் கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதுக்கான கிளினிக்கல் ரிசர்ச்க்கான மருந்தை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹையர் மாலிக்யூல்ஸ் போகும்போது அந்த பர்டிகுலர் மாலிக்யூல் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது அது சில thousands of பேஷண்ட்ஸில் வந்து அது டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற கிளினிக்கல் ட்ரையல் வந்து அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷன், அதோடைய பேர் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர். ஸோ அந்த துறையில் வேலை பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, லைக் MBBS டாக்டர்ஸ் இருக்கட்டும், MD ஃபார்மகாலஜி இருக்காங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிடெக் பயோடெக்னாலஜி, இல்லை வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த துறையை ஒரு துணை பாடமாக, கிளினிக்கல் ரிசர்ச் துறையை வந்து ஒரு துணை பாடமாக எடுத்து படிக்கும்போது அந்த துறை கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அதை ஒரு மருந்து வந்து நார்மலாக பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் இது வந்து எவ்ரி ஸ்டெப், அதாவது SOPs அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ICH-GCP கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல கைட்லைன்ஸ் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த கிளினிக்கல் ரிசர்ச் அந்த பர்டிகுலர் ட்ரையல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடைய கையப்போடு நடக்கும். அவங்களுடைய கையெழுத்து, அவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே, கண்காணிப்புக்கு கீழே இந்த கிளினிக்கல் ரிசர்ச் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான துறையில் வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் செக்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு கரெக்டாக அதை செய்ய தெரியணும். அப்போ தான் வந்து அந்த துறையில் வந்து அவங்களால வேலை செய்ய முடியும். ஸோ இதை வந்து ஒரு நார்மலாக ஒரு MBBS டாக்டர் வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது, அல்லது ஒரு எனி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் இந்த துறையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நேரடியாக இதில் விண்ணப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் துறையை வந்து தெளிவாக படிச்சுட்டு இதற்கான துறையில் வந்து வேலைக்கு போகும்போது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்புகள் ஒரு சென்னை மாநகரத்திலே பார்த்தா கூட மினிமம் வந்து ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு துறையாக வளர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இதில் டிமாண்ட் ரொம்ப அதிகம். எந்த ஒரு துறையில் நம்ம போகணுன்னாலும் சயின்ஸ் படிச்சுட்டு நான் வந்து நர்சிங் போகணும், நான் வந்து ஒரு லேப் டெக்னாலஜிஸ்ட் ஆகணும், இல்லை டெக்னீஷியன் ஆகணும், இந்த மாதிரி சொல்கிற பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். எனக்கு எங்கே போகணும், ரிசர்ச் அப்படின்னா வெறும் பயோடெக் R&D தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இதுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த ஃபார்மசியூட்டிக்கல் நமக்கு வந்து 90% ஆஃப் அ ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனியுடைய மூலாதாரம், அதோடைய செலவுகள் அப்படின்னு பார்க்க போனால் முதல்ல வந்து மார்க்கெட்டிங் தான் வந்து பெரிய ஒரு செலவீனமாக இருக்கும். அவங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் பார்க்கும்போது ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன 90% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல், டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரக்குடைய ரிசல்ட் வந்து டாக்டர்கிட்ட நம்ம காமிக்கும் போது அந்த டாக்டர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது வந்து ரொம்ப சுலபமாயிடுது.
நம்ம நினைக்கிற விஷயம் வந்து கிளினிக்கல் ரிசர்ச், மருந்து சம்பந்தப்பட்ட ரிசர்ச், அது ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு FMCG ப்ராடக்ட். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஊட்டப்பானங்கள், அதாவது ஹார்லிக்ஸ் இருக்கட்டும், பூஸ்ட் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து இந்த FMCG ப்ராடக்ட்ஸில் வந்து கிளினிக்கல் ட்ரையல் நிறையவே நடக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஷாம்பூஸ், அதாவது ஷாம்பூஸ் பார்த்தா கூட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது நல்லா தெரியும். அதாவது இத்தனை மாதங்கள், இத்தனை வாரத்தில் இத்தனை நாள் குளிச்சா இத்தனை % வளரும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் தெரியும். ஸோ அதில் கீழே வந்து போட்டிருப்பாங்க கிளினிக்கல் ரிசர்ச் துறையுடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த விஷயம் வருது. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கிற கிளினிக்கல் ரிசர்ச் துறை, அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு டாக்டர் படிக்க முடியலையே அப்படின்னு இருக்கிற ஏக்கம் தீர்க்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ரிசர்ச்சில் உள்ள போயிட்டு ஒயிட் கோட் போட்டு ஒரு ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில், ட்ரக் இண்டஸ்ட்ரியில் பேஷண்ட்ஸ்லேயே வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக வளர்ந்துட்டு வர்றது வந்து இன்றையுடைய கிளினிக்கல் ரிசர்ச் துறை. நன்றி.